வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆசையை தூண்டின 2 பாடலாசிரியர்கள். யார் அந்த 2 பாடலாசிரியர்கள்? என்ன பாட்டு, என்ன படம், எந்த வகையில அந்த பாட்டு சிறப்பு, எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். எம்ஜிஆர் அப்படின்னா முற்போக்கான பாடல்கள் ஒரு பாட்டாவது ஒரு படத்துல இருக்கும். அதுவும் எம்ஜிஆர் அப்படின்னா அவருக்கு எழுதினவங்கள்ல முன்னாடி நிக்கிறவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன் அப்படின்னா எம்ஜிஆரே என்ன சொன்னாருன்னா, எனக்கான அந்த பதவி நாற்காலியில ஒரு நாற்காலி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொடுத்தது அப்படின்னாரு. அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டை பாட்டா அப்படின்னா இல்ல. என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா மலைக்கள்ளன் திரைப்படம். மலைக்கள்ளன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடிச்சதே ஒரு பெரிய கதை. என்ன காரணம் அப்படின்னா எம்ஜிஆர் ஏறத்தாழ 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் வரைக்கும் ஒரு நிலையான ஒரு ஹீரோவா அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனா சிவாஜி 1952ல பராசக்தியில பீன்னு பிச்சுக்கிட்டு போச்சு படம். அவருக்கு நேரம் இல்லை. இந்த மலைக்கள்ளன் படத்துல நடிக்க வேண்டியது யார் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னால நடிக்க முடியாது. அதுவும் இந்த படம் கோவையில் ஷூட் பண்ணாங்க, ஸ்டுடியோ அங்கதான் இருந்துச்சு. அதனால சென்னைக்கும் இதுக்கு எனக்கு அலைய முடியாது, நேரம் இல்லை. வாய்ப்பு இருந்தா அண்ணனை எம்ஜி ராமச்சந்திரன் அண்ணனை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சொல்லிட்டாரு. இப்ப எம்ஜிஆருக்கு என்ன அப்படின்னா தன்னை நிலைநிறுத்திக்க வேண்டிய கட்டாயம். அப்ப ஸ்ரீராமுலு நாயுடுவை பார்க்கிறாரு. ஸ்ரீராமுலு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை வச்சு இந்த படம் பண்ண நான் தயாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், உங்க நண்பரான கருணாநிதி இந்த படத்துக்கு வசனம் எழுதுனா நான் இந்த படத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கலைஞர்கிட்ட கேட்கிறாரு எம்ஜிஆர். கலைஞர் முதல்ல மறுக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது நாமக்கல் கவிஞருடைய கதை. சரி, அவருடைய கதையை வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அவர் காங்கிரஸ்காரரு, நான் திராவிட சிந்தனையால ஒத்து போகாது, சின்ன சின்ன விஷயங்கள் வந்தா கூட இது பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், வேணான்னு மறுக்கிறார். ஆனா சமாதானம் பண்ணி எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்காக பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் இந்த மலைக்கள்ளன் படத்துக்கு கலைஞர் வசனம் எழுதுறாருன்னு வச்சுங்களேன். இந்த படத்துல எம்ஜிஆருக்கு இணையா போட்டியா பானுமதி நடிச்சிருப்பாங்க. ஆனா அவருடைய அண்ணன் சக்கரபாணி நடிச்சிருப்பாரு. இந்த படம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு பிறகுதான் எம்ஜிஆருக்கு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய அளவுக்கு படங்கள் பிச்சுக்கிட்டு போனுச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த படத்துல வரக்கூடிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற இந்த பாட்டு தான். இந்த பாட்டுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா குதிரையில வர்ற மாதிரியான பாடல்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல எம்ஜிஆருக்கு அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதுக்கு பிறகு 70களில் என்னண்ணன் படத்துல நெஞ்சம் ஒன்று நேர்மை என்று ஓடு ராஜா. அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன் இன்னொரு படத்துல பண்ணியிருப்பாரு, வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றிட முடியாது அப்படின்னு. குதிரையில வந்தாலே ஏதாவது மக்களுக்கு புத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு வரக்கூடிய பாடல்களுக்கு அச்சாரமிட்ட பாட்டு. இன்னும் சொல்ல போனா இந்த பாட்டுல மக்கள் திலகம் எம்ஜிஆர் குதிரையில் அவர் வரமாட்டாரு, பானுமதி ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு குதிரை கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு பாடிட்டு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த பாட்டு எப்படி உருவானுச்சு அப்படின்னா 2 பாடலாசிரியர் எழுதியிருப்பாங்க. எப்படின்னா, முதல்ல இந்த பாட்டு பல்லவிய தஞ்சை ராமையாதாஸ் எழுதுறாரு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் அப்படின்னு. அப்ப இந்த படத்துக்கான இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடுக்கு இவருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கருத்து முதல் வருது. இவர் ஒண்ணு சொல்ல, அவர் ஒண்ணு சொல்ல, இல்ல இவர் முடியாது அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்குமான விவாதம் முத்தி ஒரு அளவுக்கு பிறகு தஞ்சை ராமையாதாஸ் என்னால முடியாது அப்படின்னு தூக்கி போட்டுறாரு. ஏன்னா கவிஞர்களுக்கு முரண்டு பிடிச்சாங்கன்னா பிடிச்சதுதான். எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க, ஒத்துழைக்கல. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் சொல்லப்படுது. எம்ஜிஆர் இந்த வரிகளை வாங்கி பார்க்கிறாரு. வாங்கி பார்த்தா எம்ஜிஆருக்கு மனசு வரல. ச்சே, என்னமா வரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராமையாதாஸ தேத்துறாரு. ஆனா தஞ்சை ராமையாதாஸ் நான் சொன்னதுதான், நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் சமாதானம் ஆகலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு செய்யுங்களேன், இந்த வரிகள் ரொம்ப சிறப்பா இருக்கு, நான் பயன்படுத்திக்கிட்டோமா அப்படின்னு கேட்கிறார். தாராளமா பயன்படுத்திங்க அப்படின்ட்டு தஞ்சை ராமதாஸ் கிளம்பிடுறாரு. அதுக்கு பிறகுதான் கோவை ஐயாமுத்துவை வச்சு இந்த பாட்டை முழுசா எழுதி முடிக்கிறாங்க. அதுவும் முதலா வீரம் பொங்க வரக்கூடிய ஒரு அழகான பாட்டு. அதுவும் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு அழகா ஆரம்பிக்கும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அடுத்த வரியை கவனிச்சு பாருங்களேன். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வளையரில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில். அடுத்த வரி போட்டிருப்பாரு, தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம்,
கருத்தாக பல தொழில் பயிலுவோம், ஊரில் கஞ்சிக்கு இல்லை என்ற சொல்லினை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு சரணமும் வந்து இந்த பாட்டு ரொம்ப அழகா முடியும். நீங்க இந்த பாட்டை இப்பவும் கேட்டு பாருங்களேன், அவ்வளவு அழகா ஒரு மனுஷனுக்கு பாடம் புகட்டுறது மாதிரி இருக்கு. ஏன்னா 1954 வந்த இந்த படத்தைங்கிறதுக்கு, இந்த படம் அப்படிங்கிறது அன்னைக்கு மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படமா அமைஞ்சிச்சு. அதுல எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நம்ம படத்துல இப்படி ஒரு முற்போக்கா ஒரு பாட்டு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்ச பாட்டு தான் இந்த பாட்டு. அந்த வகையில எம்ஜிஆருக்கு அந்த எண்ணத்தை ஊட்டினது யார் அப்படின்னா 2 பாடலாசிரியர். ஒருத்தர் தஞ்சை ராமையாதாஸ், இன்னொருத்தர் கோவை ஐயாமுத்து. இப்ப இந்த பாட்டை கேளுங்க. நன்றி, வணக்கம்.